அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். அவையின் ஆத்திச்சூடி. இளமையில் கல். இளம் பருவத்திலேயே கற்க வேண்டிய அனைத்து நூல்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது பசுமரத்தாணி போல மனதிலே பதிந்து அவருடைய வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் என்று அவை சொல்லுகிறாள். நண்பர்கள், அடுத்ததாக மனதின் குரல். மனதின் குரலில் நம்ம பார்க்க போகிறது அன்அப்சர்விங். அன்அப்சர்விங்னா என்ன? கவனக்குறைவு, கவனச்சிதறல், கவனமில்லாமல் இருத்தல். அப்சர்விங்னா என்ன? ஒருவர் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, தான் என்ன செய்கிறோம் என்பதையெல்லாம் உணர்ந்த நிலையிலே இருக்கிற நிலைக்கு பெயர் அப்சர்விங். அதை கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்று பெயர். அன்அப்சர்விங் அப்படின்னா ஒரு மனிதன் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள், சுற்றி என்ன கிடக்குது, என்ன இருக்குது என்பதை பற்றியெல்லாம் கவனிக்காமல் இருக்கக்கூடிய மன அமைப்பு, கவனமின்மை. இந்த கவனமின்மைக்கு தான் அன்அப்சர்விங் என்று பொருள். இப்படிப்பட்ட ஒரு நபர் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? தன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத பற்றியே தெரிந்து கொள்ளாமல் அல்லது தெரிந்து கொள்ள முயற்சிக்காமல் ஒருத்தர் வாழ்ந்தாங்கன்னா அவங்களால வாழ முடியாது. அப்படி வாழக்கூடியவர்கள் மிகவும் வாழ்க்கையிலே கஷ்டப்படுவார்கள். அப்படி கஷ்டப்படக்கூடிய நபர்கள் யாராவது உங்களுக்கு தெரிந்தால் எங்களிடம் அழைத்து வாருங்கள். சர்வம் ஹெல்த் கேரில் இந்த மன அமைப்பை மாற்றி அவர்களை அப்சர்வேஷன் கெப்பாசிட்டியோடு கொண்டு வரக்கூடிய சிறந்த ஹோமியோபதி மருந்துகள் இருக்கிறது. நண்பர்களே, ஒருவனுடைய வாழ்க்கையிலே கவனத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த கவனமின்மையை ஒருவர் பெற்றிருப்பாரே ஆனால் அவரை கவனத்திற்கு கொண்டு வருவது நம் ஒவ்வொருவருடைய கடமை. அந்த கவனத்தை அவர்களுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய சக்தி படைத்த ஹோமியோபதி மருந்துகள் இருக்கிறது என்பதனை கூறி, இது போன்ற செய்திகள் உங்களை சேருவதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.